சே 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 சே. ஏயா பிச்சை எடுக்க ஒரு நேரம் காலம் கிடையாது, காலங்காத்தால கப்பரையோட வந்து நிக்கிற. மாமா இது தெரியலையா, நான் தான் உங்க அக்கா காமாட்சி பையன். காமாட்சி பையனா? ஆமா, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் குறையுது. இப்ப கரெக்டா இருக்குமே? ஆமாமா, ஆனா ஒண்ணு, விரல் சூப்பரவெல்லாம் எங்க அக்காவுடைய பையன் ஆயிடுவானா? இந்த பாரு, ஒண்ணு நான் நம்பணும்னா எங்க ஃபேமிலில இருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை எடுத்து விடு பாப்போம். மாமா உங்க மூத்த அக்கா ஒரு பால்காரனோட ஓடி போச்சா? ஆமா ஆமா. ரெண்டாவது அக்கா ஒரு டெய்லரோட ஓடி போச்சா? ஆமா ஆமா. உங்க கடைசி தங்கச்சி சலூன் கடை வச்சிருந்தானே, அவனோட ஓடி போச்சா? ஆமா ஆமா. இங்கதான் எனக்கு டவுட். ஒரு பொண்ணு பால்காரனோட ஓடலாம், டெய்லரோட ஓடலாம், சலூன் கடைக்காரனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, என் தங்கச்சி பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் பென்சில் சீவறதுக்காக சலூன் கடைக்காரங்கிட்ட கத்தி வாங்குவா. கத்தி மூலமா காதல் பத்திக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் உங்க சம்சாரம் இவனோட. போதும், அசிங்கத்தை அடிக்கிட்டே போக வேண்டாம். இப்ப நான் நம்புறேன், நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள மாப்பிள. என்ன சாக்கடை பிரிச்சாலி செத்த வாட அடிக்குது? இப்பதானே சமீபத்துல குளிச்சேன். சமீபத்துல என்ன? ஒரு 3 மாசம் ஆச்சு. முதல்ல போய் குளிங்க. ஊரார் வாந்தி எல்லாம் ஏன் வாய் வழியா வரும் போல இருக்கு. சரி நில்லுங்க. நீங்க மாப்பிள்ளையா இருக்கலாம், நான் மாமாவா இருக்கலாம். ஆனா நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். சரி மாமா. தம்பி தம்பி, சனி மூலையில பாடுறா சனியன. இங்கேயோ கேட்ட குரல். நான் இங்க இருக்கேன். மூலியா போனவன் மூலையில இருந்து பேசுறா. அக்கா, இருந்தும் கெடுத்த செத்தும் கெடுத்த, இப்ப எப்படி அக்கா இருக்க? நான் எங்கப்பா நல்லா இருக்க. நான் மண்டைய போட்டதுக்கு அப்புறம் எனக்கு லேசா ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் இப்ப நான் கொல்லுவாய் பிசாசா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அனாதையா இருக்கிற என் பையன் சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா அலையிறான். போற மாசத்துல பிறந்த என் பையனுக்கு நிறைவான வாழ்க்கையை நீதான்ப்பா கொடுக்கணும். அப்பதான்ப்பா என் ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா சேர்த்துக்கிறேன் அக்கா. எனக்கும் ஒரு எடுபடி ஆள் தேவைப்படுது. ஆனா அவனை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அரை டிராயர் போட்டுக்கிட்டு காக்கா பிடிக்கிறவன் போல விரல வாயில போட்டுக்கிட்டு பிரம்ம பிடிச்சவன் மாதிரி இருப்பான். சரி, உன் பையன் திருத்துருவா, நான் ஏன் அலையறான்? நான் ஒத்துக்கிறேன், அக்காவுடைய குரல் தான். ஆனா நீ தான் அக்கான்னு நான் எப்படி நம்புவேன்? உனக்கு இன்னும் சந்தேக புத்தி போகவே இல்லை. இந்த பாரு, சந்தேகமே இல்ல, அக்காவுடையதுதான். இத போட்டுக்காம ரொம்ப நேரம் நீ இருக்கப்படாது. இந்தா மாப்பிள, இப்படி வாங்க. என்னம்மா? ஏதோ என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. ஆமாம்மா. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு நேரா கடைக்கு போய் பச்சரிசி வாங்கிட்டு வாங்க. முடியாது, நான் வெள்ளரிசி வாங்குவேன். ஓஹோ, வார்த்தையில வித்த காட்டுறீங்களா? புத்திசாலி மாப்பிள. சீக்கிரமா போங்க. சரி, உங்க தலைய பார்த்த அப்புறம் தான் ஒலைய வைக்கிறேன். மாமா போங்க. இந்தப்பா வெள்ளரிசி இருக்கா? பார்த்தா தெரியல. இந்தா ஒரு 50 ரூபாய் போடு. பைய காட்டு. இந்தா. என்ன கிறுக்கு பையலா இருக்கான்? பைய காட்டா இதை காட்டுறான். ஆமா, ஊருக்கு புதுசா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? எங்க மாமா புண்ணியகோடி இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருக்கேன். வேற எதுல போடுறது? இதுல போடு. 1 2 எல்லாம் மண்ணுதான் திங்க போகுது. சீக்கிரம் போடு. அப்ப வரட்டா? அவ்வளவுதான். இந்தா போ. தேங்காய் சீனிவாசா, தேங்காய் எல்லாம் வை. இந்தாங்க. காணாம போனே மாப்பிள திரும்ப வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான்? பயங்கர கெட்டிக்காரனா வந்திருக்கிறான். ஒண்ணும் இல்ல, முந்தா நாளு அமெரிக்கா கிட்ட இருக்குதா இல்ல சந்திரன் கிட்ட இருக்குதான்னு கேட்டேன். சந்திரன் தான் கிட்ட இருக்குதுன்னா. எப்படின்னு? சந்திரனை நான் பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்க முடியாது அப்படின்னு பட்டு சுட்டியா வந்திருக்கிறேன் என் மாப்பிள. வாங்க வாங்க, அரிசி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இத கொட்டுங்க. என்ன மாப்பிள கொட்டுங்கன்னா தெளிக்கிறீங்க? கொட்டியாச்சு. மீதியும் போடுங்க.
என்ன மாப்பிள 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு வர சொன்னா பிச்சை போடுற மாதிரி போடுறீங்க. சாதாரண பிச்சை இல்ல மாமா, மணி பிச்சை. என்ன மேல கிழிஞ்சு இருக்குது? ஒரு கெட்ட நாய் மேல வந்து கடிச்சு பிடிச்சு. நல்ல நாய், அதனாலதான் மேல கடிச்சு இருக்குது. அதுவே கெட்ட நாயா இருந்தா சரி, அதை விடுங்க. கடைக்கு போகும்போது ஒரு பைய எடுத்துக்கிட்டு போக கூடாது. அது வந்து இப்படியா சட்டையில அள்ளிட்டு வருவாங்க? நீ சொல்லலையே. தம்பி, என் பையனை அடிக்காம கண்கலங்காம பாத்துக்கப்பா. சரி, இனிமே எது வாங்க கடைக்கு போனாலும் சரி, வாயில இருந்து விரல எடுத்துட்டு கையில பைய எடுத்துக்கிட்டு போங்க. சரி மாமா. ஐயா, என் பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம், அவசியம் நீங்க வரணும். ஐயா, மாப்பிள்ள இருக்கிற நிலைமைக்கு அவரை தனியா விட்டுட்டு வர்ற மாதிரி இல்ல. இந்தாங்க, இத புடிங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இத கையிலேயே வச்சுக்கிட்டு கல்யாணத்திலேயே அவங்க கபாலத்துல போட்டுருங்க. வேற எங்கேயாவது அடிச்சதுன்னா பீச்சாங்கையால சொரிஞ்சுக்க. எந்திரிச்சு போயா. ஐயோ, வேலை இருந்தா வச்சுக்குவோம். நமக்கே அரிக்குது. என்ன தைலம்? என்னண்ணே? அரிசி தீர்ந்து போனாதான் அண்ணன் ஞாபகம் வருமா? அப்படி இல்ல. இந்தா நல்லா சமைச்சு சாப்பிடு. போதுமா? போதுண்ணே. வரண்ணே. எப்பா 30 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடு. முதல்ல நீ காசை கொடு, என்னைய தரேன். காசு கொடுத்தா தான் கொடுப்பியாக்கா? இந்தா. சரி, கேன கொடு. கேனை கொடுக்கவா? சரியான கேனையனா இருக்கிய. எங்க மாமா பயிர் தான் வாங்கி சொன்னாரு. என்ன இப்படி குழப்புறா? இதுல எப்படியா ஊத்த முடியும்? இதான் ஊத்துறோம், ஊத்து. சரி, ஓகே, எப்படியோ எடுத்துட்டு போ. உன்னை பார்த்து அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி தெரியலையா? ஊரே பத்த வச்சிட போல இருக்கு. அளவு குறையாதுல்ல? அளவெல்லாம் குறையாதியா, உன் ஆயுசு தான் குறையும். ஊத்து ஊத்து. போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இன்றிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. எங்கிருந்தோ இத வரானே. என்ன பையன் கையுமா வரான்? ஏடா மண்ணெண்ண எங்க? இந்தா. இது மண்ணெண்ணையே பையில போட்டு கொண்டு வந்தியா? மாமா, நீ தானே சொன்ன கடைக்கு போகும்போது பைய எடுத்து போகணும்னு. அதான் வாங்கிட்டு வந்தேன். மீதி இருக்கிறது இவ்வளவுதான். மேல மண்ணெண்ணெய் கொட்டிட்டியா? அப்படியே கொஞ்சம் பத்த வை. பத்த வச்சிடறேன். வேணாண்டா, வேணாண்டா. ஒரு நிமிஷம். மயிலோட உயிரும் போயிடுண்டா. ஐயோ ஐயோ, அக்கா பெத்த பையன் பக்காவா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி மக்கா இருக்கிறானே அக்கா. என்னடா சிரிப்பு? இத பா, கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். இனிமே வெளியே போகும்போது பைய எடுத்துக்கிட்டு போகாத, தின்ன எடுத்துக்கிட்டு போ. போடா. தேங்க பரவாயில்லையா, எப்படியோ சில்லறையை வெட்டி பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆயிட்ட. ஆமா, உங்க கிராமத்தோட ஜனத்தொகை எவ்வளவு? 5000ங்க. என்னையா அது ஆச்சரியமா இருக்குது. 10 வருஷமா பாக்குறேன் அதே 5000த்திலே நிக்குது. உங்க ஊர்ல எந்த பொண்ணுமே கர்ப்பம் தரிக்காத? அது கற்பெல்லாம் தரிக்குங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துட்டா ராவோட ராவா ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதான் 5000த்திலே இருக்குதா? என்ன மாப்பிள, எங்க தின்ன தூக்கிட்டு வேகமா போறீங்க? அடியில ஓட்டையா இருக்கு, அதான் பத்த வைக்க போறேன். பரவாயில்லையே, என் மாப்பிள புட்சாலி ஆயிட்டாரு. சொல்லாமலே சில நல்ல காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போங்க போங்க. இத பாருங்க, தின்ன பத்த வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ராமசாமி நாயுடு விட்டு நாய் குட்டி போட்டிருக்குதான். அதுல ஒரு நல்ல குட்டியா பார்த்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க பையன் யாருங்க? ஏண்டா உன் சைஸுக்கு அவனை பார்த்தா பையன் மாதிரியா இருக்கு? பிடிக்கிடு. மாப்பிள வாங்க வாங்க. என்ன தின்னோட வந்திருக்கீங்க? நாயை கொண்டு வரலையா? வச்சிருக்கேன். எங்க பையிலையா? இல்ல, தின்னல. நாயை தின்னுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களா? நாய்க்கு மூச்சு முட்டி செத்துரும் மாப்பிள. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க எந்த பொருள் வாங்க போனாலும் தின்னு எடுத்து போடணும். அதான் தின்னுக்குள்ள போட்டு கொண்டாந்தேன். ஐயோ, நாய் ஈன சொரத்துல குரல் கொடுக்குது. சாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, சட்டு புட்டுன்னு பூட்டை திறந்து நாயை வெளியே விடுங்க. சாவியா தொலைச்சு விட்டனே. ஐயோ, நாய் செத்து போச்சு. செத்து போச்சு. நான் தான் சொன்னீங்க, உயிரோட கொண்டாட சொன்னீங்களா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. இந்த பார், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன் கேட்டுக்க. இனிமே உயிரோட இருக்கிற எதுவா இருந்தாலும் கயத்தை கட்டி தான் கொண்டாடணும். டப்பால அடிச்சு கொண்டாட கூடாது. புரியுதா? இப்பதான் விவரமா சொல்லி வைக்கீங்க. இனிமே விவரத்தை பாருங்க. ஐயா, என்ன பிரச்சனை? ஒரு அசிங்கமான பிரச்சனைங்க. இதை விடவா அசிங்கம் இருக்குது? தைரியமா சொல்லு. உங்க மட்டும் ஐயா, என் பண்ணையில வேலை பார்க்கிற பாவாட என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாயா. இப்போ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி உன் சம்சாரத்தை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டாடணும். அவ்வளவுதானே?
அவ எனக்கு வேண்டவே வேண்டாமியா, எனக்கு அந்த பாவாடை தான் வேணும். ஏன்னா அவன் தானுங்களே நல்லா வேலை செய்வான். இது என்னங்க புது கதையா இருக்குது? அதெல்லாம் சகஜம் தாங்க. எங்க உங்க வீட்லயா? இங்க வா. என்னம்மா எங்க வேகமா போற? மாசம் இல்லையா, குளிக்க போறேன். குளிச்சுட்டாலும் மணக்க போகுது. நேரா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நான் ஒரு 5 நிமிஷம் அவரை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரி போ. கிழிஞ்சு. நான் இல்ல. கடவுளே என்ன மட்டும் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஒரு சுருநாய் கடிச்சு பிடிச்சு, 2 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரை கடிச்சு செத்து போயிட்டாங்க. இப்ப உன்னை கடிச்சா நீ செத்து போயிட, வர்றியா இல்லையா? நான் தலைவர் இல்லங்க, தொண்டன் தாங்க. என்ன கடிச்சிடாதீங்க. அப்படி வா. அடேங்கப்பா. எம்மா என்னம்மா மனுஷன் வலையவே கட்டி இழுத்துட்டு போறானே. நல்லா இருக்கீங்க. எப்படியா வேலை? எப்படி நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. கண்ணை நோண்டிடும். ஏங்க 4 பேர் பேசும்படியா ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறான்னா என் மாப்பிளைய பாராட்டி தானே ஆகணும். அங்க பாருங்க. ஐயோ, கழுத்துல கழுத்தை போட்டு இழுத்திட்டு போறானே. தலைவா என்ன மன்னிச்சிடுங்க. பாவம் என் மாப்பிளை, ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள. இவனாடா பச்சை பிள்ளை? நேரம் கல்யாணம் முடிஞ்சிருந்தா 4 பிள்ளைக்கு தகப்பனா இருப்பான். என்ன மாட்டி விடுற? எந்த உயிர் உள்ள பிராணியா இருந்தாலும் கைத்த புடிச்சானே கட்டியார சொன்ன, அதே உணர்ந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலைதானடா இது. உங்களா கழுத பால் தானே கட்டிங்க, நான் கழுதையே கொண்டாந்துருக்கேன். அட பாவி, நாளைக்கு யானைக்கால் வந்து யானை பால் வேணும்னா யானையே கொண்டாடுவியா? வீடு தரமட்டம் ஆயிடுமேடா. ஆமா, சுளுக்கு வைத்திரு சுந்தரலிங்கம் சொன்னா கறந்து பால் குடிக்க கூடாதான், கழுதையோட அப்படியே குடிக்கணுமா. இட்டு உரைச்சுதுங்க. பச்சை பாலை குடிச்சா அவ்வளவு ருசியா இருக்காது. பேசாம கழுதிய எரியிற குமுட்டி அடுப்பு மேல உட்கார வச்சு சூடா பால் குடிக்கலாமா? அப்படியே குடிக்கணும். சரி, கழுதிய கொண்டாந்தியே, கை காசு செலவு பண்ணி அதுக்கு என்ன மாலை, நாதஸ்வரம், பேண்ட் எல்லாம்? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க பால் குடுக்கற தெய்வம் மாதிரி என்ன மரியாதை நடந்துக்கிற சொன்னீங்கல்ல. சொன்னேன். மரியாதை கூட்டியாந்துருக்கேன். கை காசு எவ்வளவு செலவாச்சு? 1000 ரூபாய். அட பாவி, இந்த 1000 ரூபாய்க்கு பதிலா கழுத்து வலியை பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். சரி சரி, வாங்க பால் குடிங்க. எங்க கழுத பக்கத்திலே இருக்கு, திரும்ப முடியலையே. வாங்க அப்படியே வாங்க. அப்படி கழுத்து வாங்க. ஐயோ, வாங்க சந்தோஷ். என்ன பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? பொழுது போகணுமே. தைலம், ஆமா, காட்டுக்குள்ள பீடி குடிச்சுக்கிட்டு அழுக்கு சட்டையோட தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? பேர்ல கூட பெரியவரை கூடாதுன்னு சொல்லி மலையிலயும்